யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே NGPM SMPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய இந்திய திருநாடு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை வளர்ந்து இன்னும் அழகிய மனிதர்களாக உருவாக்க வேண்டும். இன்னும் அன்புக்குரியவர்களே, கடந்த ஒரு வார காலமாக ஒரிஷாவில் நான் இருந்து வருகிறேன். அருமையானவர்களே, இன்னும் மாற்று வஸ்திரங்கள் இல்லாத மக்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பசி என்றாலே அவர்கள் மிகவும் சில நேரங்களிலே மாங்கொட்டைகளை ஒவ்வொரு வீடுகளிலும் வைத்திருக்கிறார்கள். பசியின் கொடூரம் தாங்க முடியாத சில நேரங்களில் அதை வேக வைத்து அதில் இருக்கிற அந்த வடுக்களை எடுத்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இப்படி இன்னும் கஷ்டப்பட்ட மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் குஜராத் பார்டரில் பார்த்தீங்கன்னா பீல் அப்படின்ற ஒரு ஆதிவாசி மக்கள். பொதுவாக அங்கே நம்முடைய ஆண்கள் யாராவது சென்று விட்டால் பெண்கள் யாருமே வெளியே வர மாட்டார்கள். அப்படி வந்தாலும் முதிர் வயதானவர்கள் மாத்திரம் வருவார்கள். காரணம் என்னவென்றால் அந்த ஒரு ஆடை மாத்திரம் வைத்திருப்பார்கள். இப்படி நிறைய மக்கள் அடிப்படை தேவைகளுக்காக, குடிக்கிற தண்ணீருக்காக நடையாய் நடக்கிற ஒரு ஜனக்கூட்டம். என் அன்புக்குரியவர்களே, இந்த மக்களை இயேசு நேசிக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மகாராஷ்டிரா குஜராத் பார்டரில் அந்த பீல் மக்கள் மத்தியில் குடி தண்ணீருக்காக அவர்கள் பல கிலோமீட்டர் நடக்கும்போது ஒரு முறை எப்படியாயிலும் இந்த மக்களுக்கு அவர்களுடைய அருகாமையிலேயே தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு போர்வெல் போடும்போது போர்வெல்லே கிடைக்கல. கடைசியில் ஒரு இலவசமாக ஒரு நிறுவனத்தில் கேட்டு பஞ்சாயத்துடைய பர்மிஷன் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், இப்போ நீங்கள் கிறிஸ்தவங்க வந்து நின்று இப்படி போடுறோன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ பணங்கள் வீணாக்கியிருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு முறை நீங்கள் அனுமதித்தாங்க, கட்டாயம் இயேசப்பா வந்து இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் தருவார் அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு அங்கே அன்றைக்கு போர்வெல் போட ஆரம்பித்தது. அன்புக்குரியவர்கள், ஒரு 50 அடியில் தண்ணீர் பீறிட்டு வந்தது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வரையிலும் இந்த தண்ணீர் அநேகரை போஷிக்கிறது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர் தருகிறவர் என்று சொல்லி அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெயர் பரவ ஆரம்பித்தது. இப்படி ஜனங்களை இயேசு நேசிக்கிறார். ஜனங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்கிறதுல இயேசு கிறிஸ்து முந்திக் கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு மறுவாழ்வு, ஒரு மாற்று வாழ்வு. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஜனங்களில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அருமையானவர்களே, மேலாடை அடையாத பெண்கள் அழகு நிறைந்த ஆடைகளை அணிந்து, அருமையானவர்களே, நம்மை போல அவர்களும் எல்லா விதத்திலையும் சிறக்க பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் கோமணம் வச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டவலை மாத்திரம் கட்டிக்கிட்டு நடப்பாங்க. இதுதான் ஆதிவாசி மக்களுடைய கலாச்சாரம். விழா காலங்கள் வரும்போது அதை பச்சை கலரில் ஒரு டவல் கட்டி கொள்வார்கள். பச்சை கலரில் ஒரு துணி தூக்கி தலையிலும் சேர்த்துக்கிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய உயர்ந்த அலங்கரிப்பு. அன்புக்குரியவர்கள், ஆனால் இன்றைக்கும் கலாச்சாரத்தை மாற்றவில்லை. ஆனால் அதே சமயம் அழகாக ஃபேண்ட் செட் உடுத்துவதற்கும் அதே சமயம் அவர்களுடைய அந்த பச்சை கலாச்சாரத்தை நான் மாற்றவில்லை. அருமையானவர்களே, பஸ்ஸை பார்த்தா ஓடுவாங்க, ஏறமாட்டாங்க. குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முறை மிகவும் பிரயாசப்பட்டு கரண்ட் எடுக்கிறதுக்காக அந்த போஸ்ட் கம்பியெல்லாம் போட்டு கடைசியாக கம்பி இழுக்கும்போது அதில் கொண்டு போய் துணியை காயப்பட்டாங்க மக்கள். அருமையானவர்களே, அவங்களுக்கு தெரியாது இது கரண்ட் வர்ற இடமாச்சு, இதில் நம்ம துணி காய போடுறோமே அப்படின்னு சொல்லி. அருமையானவர்கள், இப்படி கபடற்ற மக்கள். அதன் பின்பு அவர்களுக்கு அதையெல்லாம் புரிய வைத்து கரண்ட் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வீட்டுக்கு ஒரு லைட் இலவசம் என்று சொல்லி, இப்படி மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கிற ஒரு பணிகளை செய்கிற பணிகளே தான் மிஷனரி அமைப்பு நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்தில் இது செய்ய வேண்டிய பணி இன்னும் ஏராளமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த வளர்ச்சி ஒரு கூட்ட மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் இன்னும் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாதபடி இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகளிலேயும் திறன்மிக்கவர்கள் ஈஸியாக ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் வேலை வாய்ப்பு இல்லாத ஏராளமான இளைஞர்கள் வேலையை தேடி தேடி அழுத்து போய் கடைசியில் தற்கொலை பண்ணணும், இனி எனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்ற மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, திறன்களை வளர்க்கிறதுல, அவர்களை ஊக்குவிக்கிறதுல, அருமையானவர்களே, நல்ல செய்தி கொடுக்கறதுல மிஷனரி அமைப்புகள் தேவையாக இருக்கிறது. நற்செய்தி அமைப்புகள் தேவையாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த திருநாட்டில் இந்த வருடம் ஆண்டவர் அனுமதிப்பார் என்றால் 50 புதிய நற்செய்தி பணியாளர்களை எடுத்து அனுப்ப வேண்டும்.
அதே போல் 100 குழந்தைகளையாவது எடுத்து முறையாக விடுதியில் அவர்களை படிக்க வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் 5000 பேருக்கு திருமணம் கொடுக்க வேண்டும். 1000 கிராமங்களில் ஆராதனை குழுக்களை உருவாக்க வேண்டும். 100 கிராமங்களிலாவது இந்த நிதியாண்டில் நாம் ஆலயங்கள் கட்டிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஒரிஷா பார்டரில் கடந்த ஒரு வார காலத்தில் 4 ஆலயங்கள் அஸ்திபாரங்கள் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஆலயங்கள் அஸ்திபாரம் போடும்போது, ஆண்டவரே இது எப்படி கட்டி எழுப்புவோம், இதற்கு யார் பணம் தருவா, எப்படி நடக்கும்ன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். என்றாலும் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்கிறதுனால நான் என்ன சொல்லிட்டு வருவேன்னா, நீங்கள் ஜெபியுங்கள், திட்டமிடுங்கள், இதற்கான டாக்குமெண்ட்ஸு, அரசு அனுமதி, லோக்கல் பஞ்சாயத்தில் பர்மிஷன் வாங்குவது போன்ற காரியங்களை செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக இதற்கான தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி வருகிற மே மாதத்தில் நாம் இதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று மே மாதம் அவர்களுக்கான அந்த நாட்களையும் குறித்து விட்டு வந்திருக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறவர், ஜனங்களின் தேவைகளை சந்திக்கிறவர். ஆலயம் கட்டுவதற்கு என்று சொல்லி உங்களுடைய சிறப்பான காணிக்கைகளை சேகரித்து வைத்து ஆலயங்களை கட்டுங்கள். ஆண்டவர் இதற்கான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக உங்களுக்கு பரலோகத்தில் தருவார். உங்களுடைய வங்கி எண்ணை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 00061767, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச். அதே போல் கனரா பேங்கில் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சேலையூர் பிரான்ச், சென்னை சேலையூர் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 49 49 0, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. அன்பானவர்களே, இந்த இளமை அல்லது வாலிப காலங்கள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசீர்வாதமான காலங்கள். அருமையானவர்களே, ஒரு 13 வயசு ஆச்சுன்னா டீனேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 25 வயது வரைக்கும் தான் அந்த வாலிப காலங்கள். பார்த்துங்க, இந்த டீனேஜ் காலங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராட்டமான காலங்களாக இருக்கும். அப்புறம் 20 வயசு ஆயிடுச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒரு திறன் வாய்ந்த இளைஞன் என்கிற நிலையில் நீங்கள் வந்து விடுவீர்கள். அன்பானவர்களே, இந்த ஒரு 15 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான காலங்கள். என்ன காலம் மகிழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா, நம்மை நாமே சிறந்தவர்களாக உருவாக்கி கொள்ளுகிற ஒரு காலம். பார்த்துக்குங்க, இந்த காலங்களில் நம்முடைய பேரண்ட்ஸ் நமக்கு என்ன வேணாலும் செலவு பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப வாஞ்சியாக இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கூட எப்படியாவது கூலி வேலைக்கு போயாகுது தன்னுடைய பிள்ளைகளை நல்ல நிலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம பட்னியாக கிடந்துலாம் கொடுத்து பிள்ளைகளை ரொம்ப அழகாக பராமரிக்கிற ஒரு காலம். ஏன்னா இந்த நாட்களில் உங்ககிட்ட இருந்து அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மகிழ்ச்சிகரமான ஒரு வாய்ப்பான ஒரு காலங்களை எத்தனை இளைஞர்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உங்களோட நான் முன்வைக்கிற கேள்விகள். ஏன்னா அன்புக்குரியவர்களே, இந்த காலங்களை நாம் மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டோமே என்றால், அருமையான அதற்கு பின்பு நமக்கு ஒரு 60 வருஷம் இருக்குது. சரியா? இந்த 60 வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடி கட்டி பறக்கிறவங்களா இருப்பீங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த கொடி கட்டி பறக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய விருப்பம். அதுதான் உங்களுடைய பேரண்ட்ஸோட விருப்பம். இதை நிறைவேற்றுகிறதுல நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்று சற்று யோசித்து பார்ப்போம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது: இந்த பூமியில உயிரோடு இருக்கிற நாட்களிலே மகிழ்ச்சியாய் இருக்கிறதும் நன்மை செய்கிறது அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று நான் என் அனுபவ ரீதியாக கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்று, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்னொன்று, நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நன்மை செய்கிறவர்களாக யார் யாரோட இளையத்தில் எண்ணங்கள் இருக்கிறதோ அன்புக்குரியவர்களோட வாழ்க்கையில் கெட்டு போக மாட்டாங்க. நல்லா கவனிங்க, தானம் பண்ணி சீரழிஞ்சவங்கன்னு யாருமே கிடையாது. சரியா? ஆனால் தனக்குத்தானே சேர்த்து வச்சு அருமையானவர்களே அது அப்படியே பாலடைஞ்சு போனவங்க தான் நிறைய பேரை தவிர அருமையானவர்களே தானம் பண்ணி நன்மை செய்து சீரழிஞ்சு போனவங்க யாரும் கிடையாது. அருமையானவர்களே, சின்ன வயசில் நான் இருக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் ரொம்ப ஆழமாக இருக்கும். பார்த்துக்குங்க. அதனால் ரோட்டில் ஒரு பிச்சைக்காரங்க பார்த்தேன்னா என் கையில் இருக்க கொடுத்துட்டு வீடு பக்கத்தில் இருந்தால் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுவேன். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு போகலாம். அன்புக்குரியவர்களே, இப்படி அது மாதிரி ரோடு யாராவது கடக்கணும்
அப்படின்னு சொல்லி இந்த கண் பார்வை தெரியாதவங்க கஷ்டப்பட்டு நிற்கிற பார்த்தா உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ அந்த மனது உண்டு. ஏன்னா அருமையானவர்களே, சங்கீதம் 41 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நன்மை செய்கிறவன் எவனோ அவனை கர்த்தர் தீங்கு நாளைக்கு விலைக்கு காப்பார். அப்புறம் படுக்கையில் இருந்து அவனை எழுந்து நடக்க பண்ணுவார். தீர்க்காயுசோடு அவனை ஆண்டவர் பராமரிப்பார் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 41 எழுதியிருக்கு. அதனால் அருமையானவர்களே, இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னாலே நன்மை செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் வந்துச்சுனாலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நன்மை செய்வீங்க. அப்புறம் ஒரு காலகட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா, நன்மை செய்கிறதுக்காகவே நான் நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் வந்துடும். சரியா அருமையானவர்களே, என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிற காரியங்கள்லாம் நம்ம நிறைய சம்பாதிக்கணும். ஆனால் அதில் கர்த்தருக்குன்னு சொல்லி குறைந்தபட்சமாக 10% வேதாமம் சொல்லுது. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் 25% கர்த்தருக்குன்னு எடுத்து வைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி நம்ம ஆண்டவருக்குன்னு சொல்லி நல்ல காரியங்களை செய்கிறதுக்குன்னு நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் தானம் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேலும் மேலும் வசதியானவங்களாக போய்கிட்டே இருப்பீங்க. சரியா, அது நீங்கள் கொடுக்குறதுனால நீங்கள் ஒரு நாளும் தரித்திரராக மாற மாட்டீங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நன்மை செய்யணும்னு சொன்னால் அது ரொம்ப அவசியம் தேவை. இந்த நன்மை செய்கிறது போல நம்ம இந்த எண்ணங்கள் இருக்குமே என்றால் பாருங்கள் அருமையானவர்களே, அந்த இந்த நம்முடைய உடல் இருக்குல்ல, இதில் தேவையில்லாத எந்த ஒரு குப்பையும் இந்த இருதயத்துக்கு கொண்டு போய் போடவே மாட்டோம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, ஒன்றை கவனிங்க, நிறைய காரியங்கள், தீய காரியங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, டிவியை ஓப்பன் பண்ணாலே ஆபாசமான காட்சிகளில், செல்ஃபோனை ஓப்பன் பண்ணால் பரிதாபமான யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லாத்துலேயுமே பரிதாபமாக தான் இருக்குது. அருமையானவர்களே, இதில் எதை நான் பார்க்கணும், எதை நான் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு செல்ஃப் அப்ரைசல், சுய கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. அது நமக்குள்ளே இருந்தாலே இந்த மகிழ்ச்சி நம்ம விட்டு போகாது. பார்த்துக்குங்க, எல்லாமே இலவசம் தான், இது எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எனக்கு என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்கள். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை செய்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒருவேளை இது சுயநலம் தான், பிரயோஜனம் என்னன்னு சொல்லி யோசித்தீங்கனால நிறைய காரியங்களை செய்ய மாட்டேங்க. ரெண்டாவது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதில் என்ன ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்ற யோசித்து பாருங்களேன். மூணாவது, நான் ஆராதிக்கிற கடவுளுக்கு இதில் ஏதாவது மகிமை கொண்டு வருமா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். இப்படி நம்ம யோசித்தோம்னாலே நிறைய தீமையான காரியங்களை விட்டுரும். அதனால் செல்ஃப் அப்ரைசல் நம்ம எல்லாருக்கும் தேவை. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, சாட்சியாக வாழுங்கள், சாட்சி கூறுங்கள், நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அந்த பிள்ளை ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் சாராளவ பேர், சில ஃப்ரெண்ட்ஸோட பழகி வாழ்க்கை சீரழிச்சு கடைசியில் குஷ்டரோகி ஆகிட்டா. பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே, ஒரு மீட்டிங்கில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த பிள்ளை மனசில் இருந்த பாரம், என்னை போல ஒருவரும் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நற்செய்தியை என்னை போல இருக்கிற குஷ்டரோகிகளுக்கு சொல்லணும்னு சொல்லி அருமையானவர்கள், இந்த டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம்ல, ரேடியோ, அதில் வரக்கூடிய நிகழ்வுகளை அந்த குஷ்டரோகிகள் காலையில் இருக்கிறவங்களுக்கு போட்டு காட்டுவாங்களாம். அது மாத்திரம் இல்லை, இந்த பிச்சை எடுத்து வர்ற பணத்தில் அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியை யாராவது பிச்சை எடுக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக கிட்ட அவங்களுக்கெல்லாம் போய் நன்மை செய்வாங்களாம். அப்போ அந்த ஒரு ஊழியர் கேட்குறேன், ஏம்மா எப்படிமா இந்த ரேடியோவை டியூன் பண்ணியும், ஏன்னா உங்களுக்கு கையெல்லாம் அழுகி போயெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்கும். சொல்கிறாங்களா, ஐயா என்னுடைய பல்லை வச்சு கடித்து நான் டியூன் பண்ணுவேன். நாங்களாம் பார்த்து பாருங்களேன் அன்பானவர்களே, நன்மை செய்யணும் அப்படின்ற உணர்வு ஒவ்வொருடைய மனதில் இருந்து நம்ம செயல்படணும்னா பெரிய காரியங்களை செய்யலாம். அது மாத்திரமல்ல அன்புக்குரியல, இந்த பூமியில் அந்த பிள்ளை குஷ்டரோகியாக இருந்தாலும் வாழ்க்கையை முடித்து ஆண்டுகிட்ட போகும்போது உயர்ந்த இடம் அவளுக்கு உண்டு அல்லவா? அதே ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் வேணும். ஆகவே அருமையானவர்களை, முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யுங்கள், சாட்சியாக இருங்கள், நல்ல காரியங்களை சிந்தியுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பேரண்ட்ஸையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஆழமாய் வேர்விடட்டும் சாமி. இதை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாரும் ஆண்டவரே மனமோன போக்கில் ஆண்டவரே தங்களுடைய சந்தோஷத்தை இழந்து போய்விடாதபடி, மகிழ்ச்சி இழந்து விடாதபடி, நீர் தந்த இளமை காலங்களை உமக்கு மகிமையாய் பயன்படுத்தி கொள்ளும்படி இயேசுவே நீர் அனுகிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையற்ற சுமைகளை அகற்றி போடுகிறதுல ஆண்டவரே, இப்பொழுது அவர்கள் எடுக்கிற தீர்மானத்தில் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையை வரங்களை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?